ஆமாமா ஆட்டிசம் டிஸார்டர் வந்து ஹீல் ஆக ஏதாவது ஸ்லோகம் சொல்லி தெரியா? கண்டிப்பா. ஆட்டிசம்ங்கிறது முதல்ல ஒரு டிசீஸே இல்லை. நம்ம வந்து தமிழ்ல சொல்லணும்னா அது பேரு மதி இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, மன இறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நம்மளை வந்து, அதாவது நம்மளன்னா அந்த குழந்தைகளே இல்ல, ஃபேமிலியோட சேர்ந்து என்ன பண்ணணும்னா, யாருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆட்டிசம் இருக்கோ அந்த ஆட்டிசம் சைல்டுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும். அதுக்குதான் நாம வந்து இன்னைக்கு வந்து ஸ்லோகத்தால ஹெல்ப் பண்ண போறோம். இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மனநிலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதானே அந்த பாதிக்கிறது. ஐ கான்டாக்ட் கிடையாது, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்கு கோவப்படணும், என்ன பண்ணணும், அவளால திங்க் பண்ணி ஒரு ப்ராப்பரா திங்க் பண்ணி வேலை செய்ய முடியாது இல்லையா. அதுதான் பெரிய ஒரு விஷயம். கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது கிடைக்காது இவாள்கிட்ட. சோ இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொன்னா சந்திர பகவான், அதாவது சந்திர பகவானுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். அம்பாளுக்கு வந்து நிறைய ஸ்லோகம் சொல்லலாம். அம்பாளுங்கிறது வந்து எந்த விதமான அம்பாளா இருந்தாலும் சரி, ஓகேவா, பார்வதியோட அம்சமான எல்லா அம்பாளுக்கும் ஸ்லோகம் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது சந்திரனுக்கு ஸ்லோகம் சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னா, எங்க அப்பா வந்து சொல்றது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஆட்டிசம் குழந்தைகள் இருக்கு இல்லையா, இவாளுக்கு எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஃபுல் மூன் டேன்னு சொல்றேமே, அன்னைக்கு வந்து கண்டிப்பா அது மொட்டை மாடின்னு சொல்லுவோம். முன்னாடி எல்லாம் பார்த்தேன்னா, நாங்கெல்லாம் சாப்பிடறதுல பார்த்தோமே மொட்டை மாடியில தான் போய் உட்காந்து சாப்பிடுவோம். நல்லா உழைச்சிட்டு தான் சாப்பிடுவோம். நல்லா உழைச்சிட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு தைசாதம் எடுத்துன்னு போவா. பாட்டி எல்லார் கையிலயும் வைப்பா, எங்க அம்மா எல்லா கையிலயும் வைப்பா. எல்லாரும் கையில வந்துட்டு அழகா அந்த வாழை இது இருக்கு இல்லையா, வாழை பூவோட மடல் இருக்கு, அதுல வச்சு தருவா. அப்புறம் சில சமயம் கையிலயும் வாங்கிப்போம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாடி வெளிச்சத்துல நிலா வெளிச்சத்துல சாப்பிடுறது எங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஜோர் அப்படின்னு. அதுதான் அந்த காலத்துல எப்படி அதை வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஃபுல் மூன் டேம் போது அந்த ரேஸ், அதாவது மூன் ரேஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம மேல விழும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, அது புத்திய முதல்ல அந்த அறிவு அப்படின்னு சொல்றத டச் பண்ணி அது வழியா உள்ள இறங்கும். அதுக்கு இன்னொன்னு எங்க அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு வெள்ளி கிண்ணத்துல வந்து பால் சாதம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த அம்மா வந்து அதை ஊற்றச்சே அந்த பௌர்ணமி வெளிச்சத்துல அந்த வெள்ளி கிண்ணத்துல அந்த ரேஸ்ல படுற மாதிரி உட்காந்து சாதம் ஊட்ட 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 என்ன ஆகும்னா, இந்த சந்திரனோட சக்தி வந்து அபரிமிதமா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா. அப்போ இந்த மாதிரி இந்த ஆட்டிசம் பிரச்சனை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் எங்க காலத்துல அவ்வளவா வந்தது இல்லை. அதுக்கும் காரணம் என்னன்னா சத் சங்கம் அப்படிங்கறதுதான். இப்போ இதுல வந்து லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்ம ஏற்கனவே நிறைய ஸ்லோகம்லாம் சொல்லியிருக்கோம். மேதோ நிஷ்டா மதுப்ரீதா பந்தின் ஞாதி சமன்விதா, அந்த பர்டிகுலர் ஸ்லோகம் சொல்லலாம். ரோக பர்வத தம்போலு மிருத்யு தாரு குட்டாரிகா அப்படின்னு இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, அதையும் சொல்லலாம். ரெண்டாவது, இந்த குழந்தைகள் இருக்கிற, இந்த ஆட்டிசம் குழந்தைகள் இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஏதான ஒரு நாமாவ ஓம் சிவாய நமஹ, ஓம் நாராயணாய நமஹ, ஓம் நம சிவாய அப்படின்னு இந்த மாதிரி ஏதான ஒரு மந்திர சப்தத்தை போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லா என்ன ஆகும்னா செட்டில் ஆகி அப்படியே உட்காந்துரும். அப்ப இந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் 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 கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிடும். இது அன்னியில் ஆட்டிசம் குழந்தைகளுக்கு பெஸ்ட் மெடிசன் என்ன தெரியுமா, பாட்டு கத்துக்கிறதுன்னு. எங்க காலத்துல கம்பல்சரியா எல்லாரும் பாட்டு கத்துக்கணும்னு. அந்த பாட்டு கத்துட்டோம்னா அப்படி போக்கஸ்டா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்ருதி அப்படிங்கிறதுக்குள்ள உட்காந்துப்போம். இப்ப நான் சொன்னேனே இந்த மந்திரம் எல்லாம் வந்து இந்த இருக்கிற இடத்துல ஒலிக்க விடணும்னு, இல்ல இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்ருதி பாக்ஸ்ல இருந்து ஸ்ருதி சவுண்ட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டு ஆன் பண்ணியே விட்டுருணும். அதை கேட்க 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 என்ன பண்ணா மனசு வந்து அப்படியே அமைதியாயிடும். இதுதான் இருக்கிறதுலயே பியூட்டிஃபுல் மெடிசன். மியூசிக்கை தவிர வேற இந்த குழந்தைகளுக்கு வந்து வேற எதுவுமே கிடையாது. மியூசிக் வந்து ஆட்டிசம்க்கு ஒரு பெஸ்ட் தெரப்பி. இப்ப நாமளே என்ன பண்றோம், நம்ம கிளாஸ், அதாவது ரசிகப்பிரியா ஸ்கூல் ஆஃப் மியூசிக் இருக்கு இல்லையா, அதுல நம்ம என்ன பண்றோம்னா ஆட்டிசம் குழந்தைகளுக்கு நம்ம வந்து மியூசிக் சொல்லி தரோம். அதனால நம்ம கிட்டயே நம்ம வந்து குழந்தைகள் யார் வந்தாலுமே ஆட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் போறோம், நாங்க வந்து ரொம்ப அழகா அந்த சைல்டுக்கு வந்து மியூசிக் சொல்லி கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். இப்ப சௌந்தர்யலஹரில இருந்து ஒரு அழகான அற்புதமான ஸ்லோகம் சொல்ல போறோம். சிவ சக்தியாயுக்தோஹோ யதி பவதி சக்தஹ பிரபவித்தும் ந சேத்யேவம் தேவோ ந கலு குஷலஹ ஸ்பந்திதுமபி அதஸ்த்வாம் ஆராத்யா ஹரிஹரதிரிஞ்சாதி
हरिहर विरिञ्जाति विरपि विरपि प्रणन्तुं प्रणन्तुं स्तोतुं वा स्तोतुं वा कथमकृत पुण्यः पुण्यः प्रभवति प्रभवति